வணக்க மக்களே! நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 24 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு நேரா வந்துட்டு கேட்குறாரு, இங்க பாருங்க, எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு வேலையெல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த லேடி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் சொல்றது எல்லாமே உண்மை, அதுல எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, நேரா ஊர் தலைவர்களை பார்த்து, இங்க பாருங்க, மாமா மேல எந்த தப்புமே இல்லை. ஸோ அவர் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். சிவனாண்டி சொல்றாரு, உனக்கு டைம் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க ஒருத்தர் மேல பழி போடுறத மட்டும் ஈஸியா பழி போடுறீங்க. ஆனா அவர் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா? ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, சரிங்க தம்பி, உங்க மாமா மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் கொடுக்குறோம் அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோவும் சரி அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா நேரா சிவனாண்டியை பார்த்து, இங்க பாரு, அதுக்கு முன்னாடி நீ தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிட்ட அப்படின்னு வச்சுக்கேன், உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சிவனாண்டியை மிரட்ட, சிவனாண்டி வந்துட்டு அமைதியா நிக்கிறாரு. சிவனாண்டி நினைக்கிறாரு, கண்டிப்பா இவனால எந்த வகையிலையும் அவன் மாமா மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிக்க முடியாது அப்படின்னு. ஹீரோ நேரா அந்த லேடியை பார்த்துக்கிட்டே முறைச்சிக்கிட்டே போறாரு. அப்போ மயிலு வந்துட்டு நேரா ஹீரோவை பார்த்து, என்ன சகல இப்படி ஆகிருச்சு, மாமா மேல இவ்வளோ பெரிய பழி போடுறாங்களே, மாமா பாவம். இதை கேட்டதோட எவ்வளோ உடைஞ்சு போயிட்டாரு தெரியுமா? அவரை அந்த நிலைமையில பார்க்கவே முடியல. அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இப்படி போய் அவர் மேல இவ்வளோ பெரிய பழி போடுறாங்களே, மனசாட்சியே இல்லை அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே அந்த சிவனாண்டி முத்துவோட வேலை தான். வீட்டுல சந்திரா இருக்காங்கல்ல, அவங்க தான் அந்த நகையை எடுத்து கொடுத்துருக்கணும். அதை கொண்டாந்து வச்சுதான் இவங்க இப்படி ஒரு நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப மயிலு சொல்றாரு, சகல, அவங்க தான் இந்த நகையை கொண்டாந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் நமக்கு வேணும்ல, அது எதுவுமே இல்லையே சகல அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு தான். எப்பவும் அந்த முத்து நம்ம கிட்ட மாட்டுவான, அதே மாதிரி இந்த வாட்டி அவன் நம்ம கிட்ட மாட்டியே ஆகணும். மயிலு சொல்றாரு, சரிங்க சகல, அவனை பிடிச்சி விசாரிச்சாதான் நமக்கு என்ன உண்மை அப்படிங்கிறது தெரிய வரும். அப்புறம் மயிலு என்ன பண்றாருன்னா, சரிங்க சகல, எப்பவும் போல நான் லேடிஸ் வாய்ஸ்ல அந்த முத்து கிட்ட பேசுறேன், அவன் கண்டிப்பா வருவான் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோவும் சரி அப்படிங்கிறாரு. ஸோ கரெக்டா முத்து கிட்ட அந்த லேடி பேசுற மாதிரி பேசுறாங்க. இங்க பாருங்க, நான் தான் இன்னைக்கு நீங்க என்ன அனுப்புனீங்கல்ல, அந்த லேடி பேசுறேன். அத்தனை பேருக்கு முன்னாடி அந்த ராஜாவை இவ்வளோ அவமானப்படுத்தி பேசியிருக்கேன். எல்லாருமே சேர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி எனக்கு கொஞ்சம் தேவையான பணம் கொடுத்தா சரியா இருக்கும். முத்து சொல்றாரு, இங்க பாருமா, உனக்கு பணம் தரேன், ஆனா நீ எனக்கு வேணுமே அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த லேடி சொல்றாங்க, சரி, நான் சொல்ற இடத்துக்கு மட்டும் வாங்கல அப்படின்னு. உடனே முத்து சொல்றாரு, சரி சரி, நான் சொன்ன விஷயத்த என் மருமக கிட்டையும் என் மவன்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு. அதுக்கு அந்த லேடி மாதிரி பேசுற மயிலு சொல்றாரு, சரி சரி, நான் சொல்ல மாட்டேன், நீ வா அப்படின்ட்டு. உடனே முத்துவும் சரி அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு வராரு. ஆல்ரெடி நம்ம மயிலும் நம்ம ஹீரோவும் வெயிட் பண்ண முத்து அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு தப்பிச்சு ஓட பார்க்க, மயிலு டக்குன்னு முத்துவை பிடிச்சிடுறாரு. பிடிச்சி ஒரு இடத்துல கட்டி போடுறாரு. கட்டி போட்டுட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தா என் மாமா மேல இவ்வளோ பெரிய பழி போடுறதுக்கு திட்டம் போடுவீங்க அப்படின்னு முத்துவை வெளுத்து கட்டி, அந்த பொம்பளை எங்க இருக்கா, அவ எதுக்காக இப்படி போய் சொல்றா அப்படின்னு விசாரிக்க, உடனே முத்து வந்துட்டு பயந்து போய், இங்க பாருங்க, இந்த பொம்பளை யாரு எவரு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன், தயவு செஞ்சு என்னை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரை வெளுத்து கட்டி அவர்கிட்ட இருந்து உண்மையை வாங்குறாங்க. அந்த லேடி வந்துட்டு பக்கத்து தெருவுல தான் இருக்கா, அவ இன்னைக்கு சாயந்தரம் போல ஊருக்கு போயிடுவா, அதுக்கப்புறம் உங்களால அந்த லேடியை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் நம்ம மயிலு சொல்றாரு, என்ன சகல, இவனுங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப பயங்கரமான திட்டம் போட்டிருக்காங்க போல, எப்படி இதுல இருந்து மாமாவை காப்பாத்துறது அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அந்த லேடியை பிடிச்சிட்டாலே ஆல்மோஸ்ட் நமக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிரும். சரி வாங்க, அந்த லேடி எந்த வீட்டுல இருக்கா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போலாம் அப்படின்னு நேரா அந்த வீட்டுக்கு போறாங்க. அப்போ அந்த லேடி அவங்க திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஊருக்கு போறதுக்காக.
நம்ம ஹீரோ போயிட்டு நேரா அந்த லேடியை பார்க்குறாரு. பார்த்துட்டு, என்ன அவசர அவசரமா இங்கே கிளம்புற மாதிரி இருக்கு அப்படின்னு லேடி ஹீரோவை பார்த்ததும் தப்பிச்சு ஓடுறதுக்காக முயற்சி பண்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, எங்க தப்பிச்சு ஓட பாக்குற? நீ யாரு, எப்படிப்பட்டவ அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுதான் நாங்க இங்க வந்திருக்கோம். அந்த முத்து இருக்கான, நீ எப்படிப்பட்டவ அப்படிங்கிறத எங்க கிட்ட சொல்லிட்டான். அவங்கிட்ட நீ எவ்வளவு பணம் வாங்கின அப்படிங்கிறதையும் சொல்லிட்டான். இதை கேட்டதும் அந்த லேடி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அட பாவியலா, எனக்கு உதவி பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா என்னை இவ்வளோ பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுட்டீங்களே அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, என்ன திரு திருன்னு முழிக்கிற, ஏதோ திருவிழா கடையில காணாம போனது மாதிரி அத்தனை பேருக்கு முன்னாடி மாமா மேல எவ்வளோ பெரிய பழி போட்ட. இப்போ ரொம்ப நல்லவ மாதிரி உட்கார்ந்துருக்கியா, நீ கொஞ்ச நேரத்துல உனக்கு இருக்குடி ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த லேடிய பார்த்து வா போகலாம் அப்படின்னு சொல்ல, அந்த லேடி சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கும் இதுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. என்னை நடிக்க சொன்னாங்க, அதான் நான் நடிச்சேன் அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, உன் நாடகத்தை எல்லாம் கொண்டு போய் வேற எங்கேயாவது வச்சுக்க. இப்போ வந்து அத்தனை பேருக்கு முன்னாடி உன்னை யாரு நடிக்க சொன்னது, நீ எதுக்காக இதை பண்ற அப்படிங்கிற எல்லாத்தையும் நீ சொல்லணும். உடனே அந்த லேடி சொல்றாங்க, சரி சரி நான் சொல்லிடுறேன், என்ன மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு. மயிலு சொல்றாரு, உன்னை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா நேரா பஞ்சாயத்துக்கு வந்துட்டு உன்னை யார் இப்படி பொய் சொல்ல சொன்னது அப்படிங்கிற எல்லா ஆதாரத்தையும் அத்தனை பேருக்கு முன்னாடி நீ சொல்லணும் அப்படின்னு. உடனே அந்த லேடி சொல்றாங்க, சரி நான் ஊர் பஞ்சாயத்துக்கு வந்து யார் இப்படி என்ன செய்ய சொன்னது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அப்படின்னு நேரா அந்த லேடி ஊர் பஞ்சாயத்துக்கு வராங்க. அப்போ ஊர் தலைவர்களும் சிவனாடி, முத்து எல்லாருமே அந்த லேடியை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. சிவனாடி முத்துவை பார்த்து, என்ன சித்தப்பா, இவ ஏதோ வெளியூருக்கு போறா, திரும்பி வரவே மாட்டா அப்படின்னு நீங்க சொன்னீங்க, பார்த்தா எதற்க வந்து நிக்கிறா, என்ன சித்தப்பா நடக்குதுங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, மவனே எனக்குமே ஒன்றும் புரியலடா மவனே, இவ எப்படி இங்க வந்தா அப்படின்னு. சரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இருடா அப்படின்னு சிவனாண்டி சொல்றாரு, சித்தப்பா இவன் கண்டிப்பா இந்த லேடியை கூட்டிட்டு வந்தான் அப்படின்னா கண்டிப்பா உண்மைய ஆதாரத்தோட நிரூபிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்மளால இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப என்ன சித்தப்பா பண்றது அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, மவனே நம்ம இப்ப இடையில போய் பேசினா கண்டிப்பா நம்ம மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சத்து பொறுமையா இருடா அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சித்தப்பா இத சந்திரா கிட்ட உடனே சொல்லி ஆகணும். முத்து சொல்றாரு, மவனை இருடா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. அதே நேரத்துல அந்த லேடி அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. ராஜாவும் அந்த இடத்துக்கு வராரு. ஊர் தலைவர்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஹீரோவை பார்த்து, தம்பி நீங்க ஒரு நாள் டைம் கேட்டீங்க, ஒரு நாள் முடிய போகுது, சொல்லுங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, மாமா மேல எந்த தப்புமே இல்லை, அவரு ரொம்பவே நிரபராதி. இந்த லேடி மாமா பூஜையில உட்காரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லை, இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த லேடி சொல்லுவா. அப்ப சிவனாண்டி வந்துட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு பாக்குறாரு. சித்தப்பா கண்டிப்பா இவன் நம்மளை போட்டு கொடுத்துருவா, நம்ம இந்த இடத்துல இருந்து போறதுதான் நல்லது வாங்க அப்படின்னு. அப்ப முத்து சொல்றாரு, இருடாம அவனே. அப்போ சிவனாண்டி சொல்றாரு, இல்ல சித்தப்பா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு. அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து நைஸா போகிறதுக்கு ட்ரை பண்ணும் பொழுது ஹீரோ சிவனாண்டியை பார்த்து, எங்க போக பாருங்க, அத்தனை பேருக்கு முன்னாடி மாமா பூஜையில உட்காரக்கூடாதுன்னு சொன்னது நீங்க தானே, மாமா மேல பழி போட்டது உண்மை அப்படின்னு சொன்னது நீங்க தானே, இப்போ மாமா மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக நாங்க இங்க வந்திருக்கோம். நீங்க என்ன தேவையில்லாம வந்துட்டு இது பண்றீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல மாமா மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறோம், நீ மட்டும் இந்த இடத்த விட்டு போன அவ்வளோதான் அப்படின்னு. இதை கேட்டதும் சிவனாண்டி ரொம்பவே ஷாக் ஆகுறா. ஆகா, இவன் என்னடா இவ்வளோ வந்துட்டு மிரட்டுறான், இதுக்கு மேல இவன் வந்து மிரட்டினா நம்ம கண்டிப்பா போனா நம்ம மேல சந்தேகம் வரும் அப்படின்னு. ஹீரோ நேரா அந்த லேடியை பார்த்து, இங்க பாருங்க, நீங்க சொல்லுங்க, உண்மையாவே மாமா தப்பு பண்ணாரா அப்படின்னு. அந்த லேடி எல்லாரையும் பார்த்து, ஊர் தலைவர்கள்லேருந்து ஊர் மக்கள்லேருந்து இங்க உள்ள எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் சொன்னது மிகப்பெரிய பொய், இவருக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தமுமே இல்லை, இவரு யாருன்னே எனக்கு தெரியாது, ஒருத்தவங்க காசு கொடுத்து என்னை இப்படி பொய் சொல்ல சொன்னாங்க, இவரு இந்த பூஜையில உட்காரக்கூடாது, அவர் மேல மிகப்பெரிய பழி விழணும், அப்பதான் வந்துட்டு அவர் பூஜையில உட்கார மாட்டாரு அப்படின்னு பழி சொல்ல சொன்னாங்க. உடனே நானும் காசை வாங்கிக்கிட்டு பழி சொல்லிட்டேன், நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான், என்னை எல்லாருமே மன்னிச்சிருங்க அப்படின்னு. மயிலு அந்த லேடியை பார்த்து, இங்க பாருமா, யாரோ உன்னை சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொன்னியல்ல, அது யாருன்னு சொல்லு அப்படின்னு. அப்ப அந்த லேடி சொல்றாங்க, அது நிக்கிறாங்களே சிவனாண்டி முத்து, அவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு காசு கொடுத்து
அப்படி பொய் சொல்ல சொன்னாங்க. அவங்க சொன்னதுனால தான் நான் சொன்னேன். மயிலு சொல்றாரு, சரி எப்படி வீட்ல இருக்கிற நகை உன் கைக்கு வந்துச்சு அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அதுவும் அந்த சிவனாண்டி தான் கொடுத்தாரு. அவருக்கு இந்த நகை எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு எனக்கு தெரியாது. அவர் அந்த நகையை கொடுத்ததுனால தான் நான் கொண்டாந்து உங்க எல்லாருக்கிட்டையும் காமிச்சேன். மத்தபடி அவங்க வீட்டுக்குள்ளேருந்து நான் இந்த நகையை எடுக்கல அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகி சிவனாடியை முத்துவையும் அந்த இடத்துக்கு கூப்பிடுறாங்க. டேய் இங்க வாங்கடா அப்படின்னு. அப்ப அவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்து நிக்க, அப்போ அந்த லேடி சொல்றாங்க, இவங்க 2 பேரும் தான் என்ன அப்படி சொல்ல சொன்னாங்க. என்னை மன்னிச்சிருங்க. இவரு ரொம்ப நல்ல மனுஷன். அவர் மேல நான் இவ்வளோ பெரிய பழி போட்டது தப்பு தான். என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ ஊர் தலைவர்களை பார்த்து, பாத்தீங்களாயா, ஆரம்பத்துலேருந்து இந்த சிவனாண்டி கோவில் பூஜையில எப்படியாவது உட்காரணும் அப்படின்னு ஆரம்பத்துலேருந்தே பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனா நம்ம யாரும் தான் அவன் கோவில் பூஜையில உட்கார்றதுக்கு அனுமதி கொடுக்காம இருந்திருந்தோம். அதுக்காக என் மாமா மேல இவ்வளோ பெரிய பழி போட்டா எல்லாரும் மாமாவை பேசி அவரை கோவில் கும்பாபிஷேகத்துல உட்கார வைக்க மாட்டீங்க அப்படின்னு அவன் பிளான் பண்ணியிருக்கான். அதனாலதான் அவன் மாமா மேல இவ்வளோ பெரிய பழி போட்டிருக்கான். இப்படிப்பட்ட ஒருத்தனை எப்படி வந்துட்டு நீங்க எல்லாருமே நல்லவன் அப்படின்னு சொல்றீங்க? அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி இவரால இந்த கோவில்ல எத்தனை தடவை நகை காணாம போயிருக்கு அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியுமில்ல. இப்படிப்பட்ட ஒருத்தனை நீங்க எல்லாரும் எப்படி நம்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம சிவனாண்டியும் முத்துவும். சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த லேடி சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது. அப்ப அந்த லேடி சொல்றாங்க, இங்க பாருங்க, இவங்க தான் வந்துட்டு எனக்கு காசு கொடுத்து அப்படி சொல்ல சொன்னாங்க, அது உண்மை அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க அந்த ஊர் மக்கள். ஊர் தலைவர்கள் நேரா சிவனாண்டியும் முத்துவையும் பார்த்து, ஏண்டா நீங்க 2 பேருமே கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டீங்களா? ஏண்டா இப்படி கேவலமான வேலைகளை பண்றீங்க? அவரு எவ்வளோ நல்லவரு, அந்த மனுஷன் மேல இவ்வளோ பெரிய பழி போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதை கேட்டதும் அவனுங்களும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க 2 பேருமே ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து வெளுத்து கட்டி அந்த இடத்துல இருந்து விரட்டி விடுறாங்க. அவங்க 2 பேருமே சட்டையெல்லாம் கிழிஞ்சி நேரா வீட்டுக்கு வராங்க. அப்போ சந்திரா வந்துட்டு, இந்நேரம் என் புருஷனை கோவில் கும்பாபிஷேக பூஜையில உட்கார வச்சிருப்பாங்க. இந்த டிரைவர் பையன் எப்படியும் உண்மையை நிரூபிச்சிருக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அப்போ ஒருத்தர் நேரா சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. இது கேட்டதும் சந்திரா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. சந்திரா நேரா சிவனாண்டியோட வீட்டுக்கு வராங்க. சிவனாண்டிய வந்து பார்த்தா ரொம்பவே அலங்கோலமா இருக்காரு. அதை பார்த்ததும் சந்திரா ரொம்ப ஷாக் ஆகி, என்னங்க என்ன இது? அதுக்கு அவர் சொல்றாரு, சந்திரா இந்த வாட்டியும் நம்ம பிளான் சொதப்பிருச்சு. அந்த டிரைவர் பையன் பிளான் பண்ணி எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டான். அத்தனை பேருக்கு முன்னாடி நான் அவமானப்பட்டது தான் மிச்சம். என்னால எப்பவுமே கோவில் பூஜையில உட்கார முடியாதா சந்திரா அப்படின்னு சொல்ல, சந்திரா சொல்றாங்க, என்னங்க ஏங்க இப்படி கவலைப்படுறீங்க? கண்டிப்பா ஒரு நாள் நீங்க அந்த கோவில் பூஜையில உட்காருவீங்க. அது கூடிய சீக்கிரம் நடக்கும். நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டேன். அதுக்கு முத்து சொல்றாரு, மவளே, அத்தனை பேர் எங்க 2 பேரையும் வெளுத்து கட்டிட்டாங்க தெரியுமா? இதுல இந்த ஈஸ்வரிக்கு வேற நாங்க இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு தெரிய வந்துச்சு. அவ வேற எங்களை சும்மா விட மாட்டாளே அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, அதெல்லாம் அக்காவுக்கு இதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் பாத்துக்கிறேன். அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, இல்ல சந்திரா, அவளுக்கு வேற தெரிஞ்சிச்சு எங்களை சும்மா விட மாட்டாளே அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஊர் தலைவர்களை பார்த்து, இங்க பாருங்க, அதான் மாமா மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறத நிரூபிச்சாச்சு. அவனுங்க சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு நிரூபிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறமும் ஏன் காத்துக்கிட்டு இருக்கீங்க? மாமாவை கோவில் பூஜையில உட்கார வைங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஊர் தலைவர்கள் ராஜா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு கோவில் பூஜையில மரியாதையோட உட்கார வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ராஜா நேரா ஹீரோவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, நீங்க தான் மாப்பிள்ளை என் மானத்தையே காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, மாமா நீங்க கவலைப்படாதீங்க மாமா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.